திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். எப்பொழுதுமே மனதில் ரொம்ப நெருக்கமான திரைப்படங்களை பற்றி உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் ரொம்ப வித்தியாசமான ஒரு திரைப்படத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். வித்தியாசமான திரைப்படம் அப்படின்னோன்னா ஏதாவது கதை புதுசாக இல்லை கான்செப்ட் புதுசாங்கிறீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் புதுசு தான். இது பல பேர் அதை உணர்ந்திருப்பாங்களான்னு தெரியாது. இவன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் அப்படின்னாவே எப்படி இருக்கும்? படம் ஃபுல்லாக ரஜினி சார் இருப்பார், படம் ஃபுல்லாக அவரை சுற்றி தான் கதை இருக்கும். அவர் ஒருத்தரை காப்பாற்றுறது, இல்லை அவருக்கு ஹீரோயினுக்கு வர ப்ராப்ளத்தை அவர் சால்வ் பண்ணுறது, ஒரு வில்லனை வந்து சண்டை போடுறது, இப்படி தான் வந்து திரைப்படங்கள் அமைஞ்சிருக்கும் எல்லா கதையும். ஆனால் வந்து ஒரு முக்கியமான திரைப்படம் 2005 வந்தது. கிட்டத்தட்ட 2002 பாபா அந்த படம் வந்து சரியாக போகலை. பட் சரியாக போகலன்னொன்னே ஒரு 2 வருஷத்துக்கு 2003-04 வந்து அவருக்கு படமே எதுவும் இல்லை. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2004 அவர் ஒரு படம் பார்த்துருக்காரு. தட் இஸ் கன்னட படம் ஆப்தமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், விஷ்ணுவர்தன் நடித்தது. ஆப்தமித்ரா வந்து வாசு சார் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு கன்னடத்தில். அந்த படம் வந்து பார்த்துட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் ராம்குமார் அவர்களுக்கு, சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் ராம்குமார் அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு ரஜினி சார். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இருக்காரு. நான் ஒன்றும் இல்லை, இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டு சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னா. இதில் படம் எதாவது பண்ணுறீங்களா அப்படின்னா, இல்லை நான் வந்து இப்போ தான் வந்து ஒரு ஹிந்தி படம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே உடனே அவர் வந்து சரி நம்மள்கிட்ட சேர்ந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு இருக்கார். ஓ, இது ரொம்ப நல்லா இருக்கேன், என்ன விஷயம் சொல்லுங்கள், என்ன மாதிரி, என்ன படம் அப்படின்னோடனே இந்த மாதிரி வந்து நான் சொல்கிறேன், ஒரு கன்னட படம், அந்த படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆப்தமித்ரா சொல்லிவிட்டு, ஸோ அந்த படத்தை வந்து நம்ம தமிழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே வந்து அதை வாசு வந்து டைரக்ட் பண்ணோம் அப்படின்னா, வாசு சார் வந்து அப்போது குருவாயூர் கோயிலில் இங்கே இருந்திருக்காரு. உடனே ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணோன்னா வாசு சார் எடுத்திருக்காரு. சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த மாதிரி ரஜினி சார் சொன்னார், நீங்கள் டைரக்ட் பண்ணோம், அருமையான விஷயம், கோயிலுக்கு வந்த போகிற அற்புதமான விஷயம், ஓகே வாங்க அப்படின்னப்போ கிட்டத்தட்ட வந்து பிரபு சாருடைய 100வது படம் ராஜகுமாரன் படத்துக்கு அப்புறம் ஒரு 10 ஆண்டு காலமாக 1994 2004 வரைக்கும் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் படமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த கம்பேக் அப்படிங்கும்போது என்னென்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரம்மாண்டமான கம்பேக் போது சூப்பர் ஸ்டார் பிரபு அந்த காம்பினேஷன். ஸோ இந்த படம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணப்போ 2005 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுதான் சந்திரமுகி அப்படிங்கிற படம். டைட்டிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் படம்னா டைட்டில் எப்படி இருக்கும்? அண்ணாமலை, வேலைக்காரன், ஒரு தளபதி. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாம் ஒரு ஹீரோ பேஸ்டு டைட்டில் வரும். பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்னென்னா இது வந்து ஒரு ஹீரோயின் பேஸ்டு டைட்டில். ஒரு மாஸ் ஹீரோ ஆனதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஃபீமேல் சென்ட்ரிக்காக ஒரு டைட்டில் அப்படின்னா அது வந்து சந்திரமுகி தான். இந்த டைட்டில் இந்த படம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இதுக்கு என்ன மாதிரி கதை அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே 1993 ரிலீஸ் ஆன ஒரு படம், மலையாள படம், மணிச்சித்திரதாள் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் மோகன்லால் தான் இங்கே சூப்பர் ஸ்டார் பண்ண கேரக்டர் மோகன்லால் பண்ணியிருப்பார். அந்த சுரேஷ் கோபி, அதுக்கப்புறம் ஆமாம் சுரேஷ் கோபி அண்ட் சோபனா நினைக்கிறேன், சோபனா தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, ஜோதிகா பண்ண கேரக்டர். அதில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டது. மணிச்சித்திரதாளில் வந்து அவங்களுடைய ஆக்ஷனே வந்து அப்படி பேசப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஆண்டுகள் கழித்து, அதாவது 1994 அப்புறம் ஒரு 10 இயர்ஸ், 93 அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கழித்து 2004 ஆப்தமித்ரா பண்ணியிருக்காங்க. இவங்க 94 ராஜகுமாரன் பண்ணதுக்கப்புறம் இப்போ சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண பயங்கர கேப், எல்லாமே ஒரு பெரிய கேப். அதாவது ரஜினி சார் 2002 அப்புறம் படம் பண்ணல, இவங்க 94 அப்புறம் படம் பண்ணல சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில். ஒரு ரீமேக் படம்னா கன்னடத்தில் பார்த்துட்டு அதை தமிழில் பண்ணும்போது இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேறு மாதிரி கேஸ்டிங்லாம் போடணும்னு சொன்னப்போ அந்த காமெடி எல்லாம் சொன்னால் வடிவேல்லாம் வராரு. வடிவேல் ஒரு காமெடி கதாபாத்திரம். நாசர் சார், சோனு சூத் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தியாகு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு, மாளவிகா ஒரு கேரக்டர், வினீத். ஸோ இந்த படம் வந்து ஸ்டார் காஸ்டிங்க்கு பஞ்சமே இல்லாத ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். கேஆர் விஜயம்மா ஒரு கேரக்டரு. ஸோ இந்த கதை இதில் என்ன எனக்கு புதுசாக பட்டது அப்படின்னா, ஒரு ஹீரோ அவரை சுற்றினே கதை நவரணும், இல்லை ஹீரோவுக்கு ஹீரோயின் அப்படின்னு ஹீரோயினுக்கு ப்ராப்ளம் அதை ஹீரோ சால்வ் பண்ணுறாரு அப்படின்னு இருக்கணும். ஆனால் இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரஜினி சாருக்கு ஹீரோயின் நயன்தாராவுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ரஜினி சாருக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஃபார் த வெரி ஃபஸ்ட்டு டைம் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு தேர்ட் பர்சனாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜோதிகா தான் இந்த படத்தில் மெயின் ரோல், த கீ ரோல் அவங்க தான், சந்திரமுகி அவங்க தான் அந்த டைட்டில்.
அந்த ரோலில் நடிக்கக்கூடிய ஜோதிகாவுக்கு அந்த ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர், ஒரு அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவோம். அதே வருஷத்தில் ஒரு 2 மாதத்தில் அன்னின்னு வந்தது. அதுவும் இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். அன்னி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த 2 விதமான கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார் விக்ரம். அந்த மாதிரி இது வந்து ஒரு வித்தியாசமான டிசார்டரை பேஸ் பண்ண ஒரு கதை. இந்த கதையில் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு கேமியோ பர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். கேமியோனா கொஞ்சம் லென்த்தியான கேமியோ. ஏன்னா கதை அவரை சுற்றி கிடையாது, அவர் ஒரு தேர்ட் பர்சனாக வரார், ஒரு தேர்ட் மேன் வாங்கல்ல கதையில், ஒரு 3வது மனுஷனா. இப்போது நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அந்த கதை எப்படி போகுது, ஒரு டாக்டர் யார், டாக்டர் ஃபேமிலி டாக்டர் கிடையாது, ஃப்ரெண்டு, ஓரளவுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம். டாக்டர் இஸ் அ தேர்ட் பர்சன். டாக்டர் கேரக்டர் தான் இதில் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் பண்ணியிருப்பார். இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஓப்பனிங் வந்து சாங்கில் தான் வரும் எல்லா படமுமே. அதை கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு அப்புறம் எல்லா படத்துலையும் வந்து ஓப்பனிங் சாங் வச்சாங்க. அது மாதிரி தான் இருந்தது. ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கணும், ரஜினி சாரை காமிக்கும் போதே பாட்டு இருக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சாங்க. ஆனால் இந்த படம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபைட்டு, அந்த அப்படி காலை தூக்கிட்டு அடிச்சு இப்படி உதைக்கிற மாதிரி ஒரு ஷாட் வரும். இந்த கால் அப்படி விலக்கிட்டு அப்படி பார்ப்பார் ரஜினி, அது நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபைட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் பாட்டு வரும். அப்போ அந்த ஃபைட்டு முடிஞ்சோடனே கூட எல்லோரும் யோசிக்கிறாங்க, என்ன ஃபைட்டு முடிஞ்சிருச்சு, இப்போ பாட்டு எப்போ வரும் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த தாட் போயிடுச்சு. தேட்டரில் பார்த்துட்ருக்கோம். அதுவும் நான் குரோமேட்டை வெற்றியில் தான் அந்த படத்தை பார்க்குறேன். கிட்டத்தட்ட ரஜினி ரசிகர் மன்றத்துலேருந்து டிக்கெட் வாங்கி விலைக்கு வாங்கி 250 ரூபா அப்போ டிக்கெட். அந்த டிக்கெட் ரசிகர் மன்ற டிக்கெட் சார், ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஷோ பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை வாங்கி நான் போய் பார்க்குறேன். ஒரு 11 பேர் போனோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்போல்லாம் அந்த சீட் நம்பர் கிடையாதுல்ல, அந்த போனோன்னா பேக் ரோ ஃபுல்லாக அப்படி உட்காந்துரும். இது ஏற்கனவே கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைட்டு முடிஞ்சிருச்சு. பார்த்தா ரஜினி சாரும் பிரபு சாரும் மீட் பண்ணுறாரு. சரவணன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவரும், ஆய் செந்தில் அப்படின்னு ரஜினி சார். அப்போது சரவணன் நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்னு, செந்தில் நீ இழைச்சா நல்லா இருக்க மாட்டேன், நான் குண்டானா நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு. அவர் இந்த டைலாக்லாம் முடிஞ்சோடனே பாட்டு எப்போ வருது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தேவுடா சாங். இது படத்துக்கு வந்து அதே மாதிரி மியூசிக் அப்படின்னு போகும்போது பாபாவுக்கு இசைப்பயில் ஏஆர் ரஹ்மான். ஸோ இந்த கம்ப்ளீட் டீமே டிஃப்ரெண்ட், ஒரு புது ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப நாள் கழித்து வாசு சாருக்கு படம் பண்ணுறாரு. நடுவில் படையப்பாவுக்கு முன்னாடி அருணாச்சலம், முத்து, பாஷா, வீரா, அதுக்கு முன்னாடி அதுவும் அதே மாதிரி தான் 93 94 உழைப்பாளி பண்ணது. உழைப்பாளி வந்து 93 அந்த மாதிரி, அது ஒரு 10 இயர்ஸ் கேப். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லென்த்து கேப் எல்லாத்துலேயும் ஒரு புது டீம் காம்பினேஷன் மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்தாங்க. அந்த வித்யாசாகரோட மியூசிக் வந்து அதில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வித்யாசாகர் வாஸ் அ கிரேட் மியூசிஷியன். இப்போ ஒரு கான்சர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவர் வந்து ரொம்ப படங்களுக்கு வித்யாசாகர் மியூசிக்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல வெரி பிஸியான ஒரு பர்சன் வந்து வித்யாசாகர் அவர்கள். நீங்கள் வந்து சின்ன பூவை மெல்ல பேசு படம் பார்த்தீங்கன்னா அதில் அசோசியேட் மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர்னு போட்டிருக்கோம் அப்போவே. ஸோ அப்படி வந்து ஒரு டெய்லி பிஸியான டேட்ஸில் இருந்தவர் வித்யாசாகர். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மியூசிஷியனாக வந்து அர்ஜுன் சாருடைய படங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து பெரிய மியூசிஷியனாக அவர் வந்து அறிமுகமாகிறார். நிறைய படங்களுக்கு வந்து பண்ணார், நிறைய லாங்குவேஜில் கன்னடத்தில் பண்ணியிருக்காரு. அது மாதிரி வித்யாசாகர் அந்த படத்தில் மியூசிக் போது அந்த ஓப்பனிங் சாங் நமக்கு இந்த எஸ்பிபி சார் வரணும். ஸோ எஸ்பிபி சார் வரணும் அப்படின்னப்பே அந்த படத்தில் வந்து பார்த்தா அந்த சாங்கே வந்து சூப்பரான சாங், தேவுடா ஏழுமல்ல தேவுடா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த நடுவில் உள்ள வரிகள் எல்லாமே எப்பவுமே வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு பாட்டாக தான் இருக்கும். எண்ணிப்பாரு கொஞ்சம் ஏர் பிடிக்கும் ஆளு, சோத்தில் நாம கைய வைக்க சேத்தில் வைப்பாங்காலு அப்படின்வார். ஸோ இது வந்து ஆக்சுவலாக எஸ்பிபி சாருடைய டோன் இருக்குல்ல, அந்த டோன் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஆக்சுவலானா அந்த அந்த படத்தில் வந்து ரஜினி சார் வந்து நடந்து வர்ற ஒரு காட்சி இருக்கும். நடந்து வர்றதுன்னா அந்த அந்த ட்ரம் எல்லாம் அப்படி இருக்கும், சக்க சக்கச்சன்னு அப்படி நடந்து வரும், அதுக்கு பயங்கர கிளாப்ஸ் வரும். ஸோ ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் நம்ம ஒரு 3 வருஷம் கேப்புக்கு அப்புறம் ரஜினி சார் படம் பார்க்குறோம். லிட்டரலாக வந்து ரஜினி சார் படம் வரவே இல்லை. ஸோ ரஜினி சார் படம் பார்க்குறோம், எப்படி இருக்கும். ஆனால் மீண்டும் அந்த பழைய ரஜினி அதே ஹேர் ஸ்டைல், நல்ல திக்கான மீசை, அப்படி வந்து ஒரு துள்ளலான பாடல் ஆடுறது ஓடுறதுன்னு அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் வந்து பயங்கர எனர்ஜியாக இருந்தாங்க. ரொம்ப ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட். ஆக்சுவலாக அந்த பாட்டு ஒன்ஸ் மோர் கேட்டாங்க வெற்றி தேட்டரில். அப்போயே வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஒன்ஸ் மோர் போட்டாங்க. ஸோ இந்த பாட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக் பேஸ்ட் அப்படின்னமோ திந்தும் திந்தியும் தொந்தன திந்தாதி நந்தோ, அந்த பாட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த பாட்டு அதில் வந்து அவருடைய காஸ்டியூமே வந்து அந்த ப்ளூ கலர் ஒரு
குர்த்தா தான், அது ஷெர்வானியை குர்த்தா மாதிரி இருக்கும். அந்த அந்த எடுத்து போட்டு துணி எடுத்து போட்டு அவர் வந்து நிற்கிற ஸ்டைலு இதெல்லாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து வந்து இந்த அண்ணனோட பாட்டு ஆட்டம் போட்டுட்டா இது ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங். அப்போ வந்து சொல்லுவாங்க விஜய் சார் வந்து நிறைய யங் கேர்ள்ஸோடலாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடிருக்காரு. அது ஒரு பெரிய ஒரு புதுசாக எல்லாரும் இது பண்ணாங்க. நல்லாயிருக்கும் அந்த பாட்டு செம்மையாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு அதுக்கப்புறம் வந்து இது இந்த கொக்கு பரப்பரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டம் விடுறதை பற்றி ஒரு பட்டம் விடும்போது ஒரு பாட்டு ஒன்று வரும். அதில் நயன்தாரா, ஜோதிகா, ரஜினி, பிரம்மணி எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருப்போம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படி வந்து அந்த படத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே சூப்பர். அதில் ஹைலைட்டான சாங்கு ராரா, அந்த பாட்டு. இந்த ராரா பாட்டை பாடினது வந்து பின்னி கிருஷ்ணகுமார் நினைக்கிறேன். அவங்க தான் அவங்களுடைய பொண்ணு வந்து இப்போ பெரிய ஸ்டார். விஜய் டிவி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷிவாங்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷிவாங்கி வந்து பெரிய ஸ்டாரு. ஸோ அவங்க அம்மா தான் இந்த பாட்டை வந்து பாடினது. ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இந்த படமே வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு தான் சொன்னோம். மேஜிக் மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில், எனக்கு இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்னால் சொல்ல முடியாது, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு கேரக்டரை ஒரு மாபெரும் சூப்பர் ஸ்டார் ஏற்று நடிப்பாரா அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட்டு, ஜோதிகா ஹீரோயின், கதை அவங்கள சுற்றி தான் வருது. இவர் ஒரு தேர்ட் பர்சன் டாக்டராக வராரு. ஆனால் அவர் வந்து ஒரு முக்கியமான அந்த கீ ரோல். அந்த டாக்டர் தான் அதை எப்படி வந்து அந்த டிசார்டரை வந்து குணப்படுத்துகிறாரு அப்படிங்கிறதான் கதை. அந்த மாதிரி கதை இருக்கும்போது இது எப்படி அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது பெரிய டவுட்டு தான். அதில் ரஜினி சாரை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படம் சந்திரமுகி இஸ் செட் டு பி த பிக்கெஸ்ட் கேமியோ ஆஃப் அ சூப்பர் ஸ்டார். பிக்கெஸ்ட் கேமியோ. நீங்கள் ஏன் இதை கேமியோன்னு சொல்லணும்னா, நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இப்படி வருவார், வந்துட்டு இப்படியே பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு டக்குன்னு ஒரு ஊருக்கு போகிறேன்னு சொல்லி இந்த பையன்லாம் மாட்டடி போவார். ஆக்சுவலாக ஒரு 4 சீன் தான், வடிவேலுக்கு ஒரு காம்பினேஷன் 4 சீன் இருக்கும். ஒன்று ஊருக்கு போகிறேன்னு போயிட்டு அதுக்கப்புறம் கதை இங்கே அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும். கதை மூவ் ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக இன்டர்வல் பிளாக்ல வந்து எனக்கு தெரியும் இவன் தான் பிரச்சனை அப்படின்னு, ஐயோ இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சார் அந்த டைலாக் சொல்லும்போது, அப்போது ரஜினி சார் வந்து ஆக்சுவலாக இன்ட்ரோல் பிளாக்காக வருவார். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. அப்போ அந்த இன்ட்ரோல் பிளாக் வரும்போது இல்லை, யாம் இருக்க பயமே சரவணன் இருக்க பயமே அப்படின்னார். அதான் இன்ட்ரோல் பிளாக். ஸோ இப்போது இந்த கதை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கேமியோ பர்ஃபார்மன்ஸ், அது பிக்கெஸ்ட் கேமியோவில் சூப்பர் ஸ்டார் பண்ணுறது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அவருக்கு ஒரு படம் சரியாக போகல, பாபா சரியாக போகல. பாபாவுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணோன்னா எப்படி அந்த வெற்றியை கொடுக்கறது, நாம் மறுபடியும் ரீஎன்ட்ரி மாதிரி கிட்டத்தட்ட சந்திரமுகி படம். ஸோ அப்போது இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா சாந்தர் வந்து 890 days ஓடிச்சு. 890 days ரெக்கார்ட் பிரேக். அந்த ரெக்கார்ட் பிரேக்கை வந்து அவர் வந்து 3 வருஷத்துக்கு கிட்ட அந்த படம் ஓடிச்சு. கிட்டத்தட்ட வந்து எம்கே தியாகராஜ பாதர் நடித்த அந்த படத்தை விடையும் பியூ சின்னப்பா நடித்த படத்தை விடையெல்லாம் அங்கே ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த விழாவுக்கு வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம். இந்த படத்தில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, தானாக அமையும்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அது வந்து சந்திரமுகியில் வந்து அமைஞ்சது என்னென்னா, வடிவேல் சாருடைய அந்த காமெடி போர்ஷன். அந்த காமெடி போர்ஷன் வந்து ஆக்சுவலாக வடிவேல் சார் வந்து லேட்டராக தான் அப்புறம் கேள்விப்பட்டேன். அது வந்து அந்த முருகேசா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேர் முருகேசா அப்படின்னா, ஏன்பா அப்படி கூப்பிடுற அப்படின்வார். ஆக்சுவலாக என்னென்னா, முருகேசாங்கிறது வடிவேலுடைய ரொம்ப நெருங்கிய நண்பருடைய பேர். அவர் வந்து உயிரோட இல்லை. அவர் அப்போ அந்த பேர் வந்து அவர் அந்த கேரக்டருக்கு அதை வச்சுக்கிட்டார், முருகேசன். என் நண்பனுக்காக நான் இது, ஏன்னா அது ரொம்ப நெருங்கிய நண்பர்னு அந்த இடத்துல ஷேர் பண்ணியிருந்தார், என்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த படம் ஷூட் பண்ண இடம் அந்த அரண்மனை அப்படின்னு சொல்லும்போது இல்லை, இந்த வேட்டையாபுரம் அரண்மனை. இந்த வேட்டையாபுரம் அதான் சொல்லுவேன், சினிமாவில் ஜாகிரஃபி முக்கியமே கிடையாது. ஸோ வேட்டையாபுரம் அரண்மனை அப்படின்னு சொன்ன உடனே வேட்டையாபுரம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அதை வந்து நம்ம இங்கே அமைஞ்சிக்கிற போகிற வழியில் கீழ்பாக்கில் இருக்கக்கூடிய ஒரு இடம், குஷால்தாஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல தான் அந்த ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பில்டிங் வெளியில் அவுட் இது மட்டும் வேற ஒரு இடத்துல எடுத்துகிட்டு அந்த இடத்துல அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த வெளியில் வர்றது ரோடு இதெல்லாம் வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு. ஸோ அந்த பில்டிங்கில் தான் வந்து கம்ப்ளீட் ஷூட்டு. அந்த சந்திரமுகி இது இப்போ அது கதவு இது பண்ணுறது எல்லாம். ஸோ அங்கே தான் ஃபுல்லாக நடக்குது. அப்புறம் இந்த படத்துக்காக பாட்டுக்காக மட்டும் இஸ்தான்புல்லாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா. ஆஹா, என்ன அருமையான வாய்ஸ் மது பாலகிருஷ்ணன் அவர்கள். மது பாலகிருஷ்ணன், ஆஷா போன்சே, பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த பாட்டு நயன்தாரோட காம்பினேஷன். இந்த படத்தில் இந்த ஹீரோன்னு சொல்லக்கூடிய ஜோதிகாவுடைய ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிகா வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டருக்கு வந்து சிம்ரன் கேட்டிருக்காங்க. சிம்ரன் வந்து அப்போ அந்த சமயத்தில் வந்து நான் நிறைய இதில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதனால் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சதா கேட்டிருக்காங்க, ரீமாசன் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ஐஸ்வர்யா கேட்டிருக்காங்க. நான் என்னுடைய ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஐஸ்வர்யாட்ட எப்படியாவது ஒரு படம் ஒர்க் பண்ண, இந்த கேரக்டர் ஐஸ்வர்யா பண்ணால் நல்லா இருக்கும், வெயிட் இருக்கும், வெயிட்டேஜ் இருக்கும், இப்படி ஒரு கேரக்டர் பண்ணா அப்படிங்கிற ஐஸ்வர்யா கேட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா பண்ண முடியாதுட்டாங்க. அப்புறம் ஃபைனலாக கேம் டு ஜோதிகா 50 நாள் கால்ஷீட் தந்திருக்காங்க. 50 நாளில் இந்த படத்தை வந்து பக்கா பண்ணிட்டாங்க. மணிச்சித்திரத்தாழில் வந்து சோபனா நடித்தது ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. சோபனா வந்து அப்படி நடிச்சிருப்பாங்க, சச் அ கிரேட் ஆர்டிஸ்ட் அப்படின்னாங்க. அப்போ அந்த படம் பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜோதிகா நடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து என்னென்னா, ஜோதிகா நடித்தது அதை விட என்ன டாப்பாக இருக்குது அப்படின்னு ஆயிடுச்சு. இது உண்மை. என்னென்னா, ஒரு பர்டிகுலர் சீனில் ரஜினி சார் வந்து தூக்கம் வரல, நேற்று வந்து அப்படியே மேலே போனேன், அது வந்து அந்த ரூம்லேருந்து சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு. சத்தம் கேட்ட மாதிரி இருந்ததுன்னா நேராடி மேலே போயிட்டு வரும்போது சக்குன்னு அந்த கதவை அப்படி தட்டிட்டு ஓடி வந்துடுவார். கிட்டு 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 இந்த கேமரா ஆக்சுவலாக கேமரா ஒர்க்கெலாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த ஒரு பேய் விரட்டுறதுனா அதுக்கு ஒரு கேரக்டர் மனோபாலா சார் பண்ணியிருப்பார். மனோபாலா வருவார், அவ்வளோ ஒரு ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். மனோபாலா வர்றது, ஒரு பயப்படுறது, அந்த மேலேருந்து ஒருத்தர் வராங்கிறது, அதெல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப ஃபேமஸ். அது கட 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 அப்படின்னு அந்த அந்த இது அந்த ரிதமிக் டோன் ஒன்று கொடுப்பார். அப்புறம் வந்து பாலையா அவர்களும் நாகேஷ் அவர்களும் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீன், அதுதான் வந்து அந்த காதலிக்கு நேரமில்லை அப்படிங்கிற படத்தில் வந்த சீன். அந்த கதை சொல்கிற சீன். இந்த கதை சொல்கிறதுல வந்து நாகேஷ் வந்து கதை சொல்லுவார், பாலையா வந்து அதை கேட்டுட்ருப்பார். நாகேஷ் வந்து கதை சொல்லும்போது அந்த பாலையா பயப்படுறது தான் அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு பயத்தை காமிப்பார். அந்த பயம் வந்து நமக்கு ரொம்ப சிரிப்பு வரும், அவர் பயப்படுறது அந்த ஷாட். அதை அப்படியே ஒரு ரிவர்ஸ் இதில் ரஜினி சார் வந்து கதை சொல்லுவார், வடிவேல் சார் வந்து அதை கேட்டுட்ருக்க மாதிரி. ஸோ அது எக்ஸ்ப்ரெஷன் ஃப்ரம் அந்த வடிவேல் சார் வந்து அந்த கருப்பு நாகேஷன் சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் கொடுக்கணும். அப்போ வந்து ஒரு மாதிரி புகையா கிளம்பு அப்படின்னு கிளம்புதுப்பா அப்படின்னாரு. ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த ஷார்ட் எவ்வளோ, இது என்ன சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மல்லிகைப்பூ வாடை அந்த கதவெல்லாம் சும்மா படப்படப்பட நடிக்கும் அப்படின்னாரு. அடிக்குது அப்படின்னு அந்த சீனே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த படிக்கட்டில் இருந்து திடீர்னு விடுவுதான், திடீர்னு சாய்தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகும்போது இவர் விட்டுட்டு போயிடாரு, கோபாலு அப்படின்னோடனே கோபாலு அப்படின்னு கீழே வந்து சேர் ஆடுற சீன், இதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு சீன். அதுக்கப்புறம் வடிவேல் வந்து வடிவேல் அவர்கள் வந்து ஒரு மாபெரும் ஆக்டருங்கிறது என்னன்னா, நாசர் சார் வந்து அண்ணனா இருப்பார். வந்து இவர் வந்து அந்த பேயை பார்த்து பயந்துட்டாராம். அந்த பயந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டார். ஃப்ரீஸ் ஆனோடனே நாசர் சார் சொன்னார், என் பாவனாங்கெல்லாம் கூட்டு போனேன் பாத்தியா, என் தம்பி இப்படி ஐஸில் உறைஞ்சி போன மாதிரி ஆயிட்டான் அப்படின்னாரு. அப்போது அந்த ஃப்ரீஸ் ஆன சீனுக்கு வடிவேல்ல அப்படியே இருப்பாருங்க. இட்ஸ் நாட் அ ஸ்டில். அந்த பேயை பார்த்து ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி சிரிச்ச மேனிக்கு உட்கார்றது அப்படின்னு ஒன்று இருக்குது. அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். அதுக்கு ரஜினி சாரோட கவுண்ட். அப்புறம் இந்த மனசில் பட்ட மனோதத்துவ டாக்டர் அப்படிங்கிறனால இந்த மனசில் பட்டதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கேரக்டர். அப்போ வந்து அந்த எல்லாருக்கும் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. சிவப்பு காய் முன்னாடி போகுது, கருப்பு காயும் பின்னாடியே போகுது, சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நேராக போய் நிற்கிறது. அந்த சொன்னா அப்படின்னா அந்த அந்த காமெடி எல்லாமே நல்லா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ஆக்சுவலாக ஒரு பேய் படம் எடுக்கிறோம் அப்படின்னா, பேய் படம் இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்பிளிட் பர்சன், இது வந்து பேய் படம், கிட்டத்தட்ட பேய் படம் மாதிரி அந்த கேரக்டர் உள்ளே பூந்துருது. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து நமக்கு ஒரு சட்டில்னஸ் தேவைப்படுது. ஒரு சட்டில்னஸ்ங்கிறது சென்ஸ் என்னென்னா, ஒரு பேய் படம் எடுக்கும்போது அதை நாமளே கொஞ்சம் காமெடி ஆக்கி கொஞ்சம் ஆடியன்ஸ் படம் பார்க்க வரும்போது ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கும் அவங்களுக்கு. அதை வந்து நம்ம எப்படி அந்த உள்ளே உட்கார வைக்கிறது, அப்போது அதுக்கு ஒரு காமெடி உருவாக்கி அப்படியே கொஞ்சம் நம்ம அதை மாதிரி பண்ணி அப்புறமா அதை அப்படி பகீர்னு காமிக்கிறது. அதுதான் அந்த மனோபாலா காமெடி. அதெல்லாம் காமெடியாக தான் எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாம் சிரிச்சுட்டு பேய் இருக்குன்னு சொல்லி எல்லாம் செய்கிறாங்க. ஸோ கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிற அந்த ட்ராவல் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது வந்து அந்த சிஜியில் வந்து ஒரு பாம்பு ஒன்று கொண்டு வந்துருப்பாங்க. அந்த ஆக்சுவலாக ரொம்ப நாளாக சொல்லுவாங்க, இது எதுக்கு சார் இந்த பாம்பு வந்தது
அந்த மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. மணிச்சித்திரதாள் வாஸ் ஸ்ட்ரைட்லி மேட். ஆத்தமித்திராவும் நல்லா பண்ணியிருந்தேன். ஆனால் சந்திரமுகி ஒரு வெர்ஷன் பெட்டரா, அதாவது இந்த இது சொல்லுவாங்கள்ல, இப்போ இந்த ஆப்பிள் ஐஃபோனில் வெர்ஷன் சொல்லுவாங்க, இது என்ன சார் 6, இது என்ன 6S அப்படின்னு. அந்த மாதிரி அப்டேட்டட் வெர்ஷன், ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்து சந்திரமுகி. ஸோ அந்த இதில் வந்து ஜோதிகாவோட கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல அதுதான் அந்த கேமரா அந்த சீனுடைய அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருடைய காமிப்பாங்க, ஜோதிகா இவங்க ஜோதிகா மடத்தில் சஜஷன்லேருந்து ரஜினி சாரை காமிப்பாங்க. இந்த சலங்கை ஒன்று இருந்தது, இது ஒன்று தான் பாரு, இது இது என்னது இல்லையே, ஒன்று இல்லையா, இல்லை 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 அப்படின்னு கூல் 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 அப்படின்னு போய்டுவார். ஸோ இது ஃபஸ்ட்டு காமிப்பாங்க, ஒன்றும் தெரியாது. செகண்ட் ஹாஃபில் தான் அவர் சொல்லுவார், ஆக்சுவலாக வந்து எனக்கு மனைவி கங்கா மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அவங்களுக்கு தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும்போது, அப்போ அந்த சீனை திருப்பி காமிப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன லைட் ஒன்று கேமராவில் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் என்னதான் நீங்கள் லைட் பண்ணியிருந்தாலும் கண்ணுடைய பவர் ஒன்று இருக்கும். ஜோதிகா அவங்க வந்து கண்ணுடைய பவர் வந்து அமேசிங்காக இருக்கும். அந்த கண் வந்து உங்களுக்கு ஏக்கத்தை காமிக்கும், அந்த கண் வந்து உங்களுக்கு பாசத்தை காமிக்கும், காதலை காமிக்கும், கோபத்தை காமிக்கும், வெஞ்சன்ஸை காமிக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு என் நம்பர் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் ஜோதிகா. ஸோ ஜோதிகா வந்து அந்த ஷார்ட்டில் ரஜினி சார் வந்து பார்த்துட்டு பொண்ணு வைப்பார், ஜோதிகா காமிப்பாங்க, நானா நானா அப்படின்னா கூல் 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 அப்படின்னு. இப்போ தான் தெரியும், ஓ அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கிளைமேக்ஸில் சொல்லும் போதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த இவர் வந்து ஜோதிகா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக போவார், இது என்ன மாதிரி டிசார்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்க போவார். அப்போ அங்கே அந்த இடத்துல வந்து மதன் பாபு ஒரு கேரக்டர் பண்ணி, அதெல்லாம் மறக்கவே முடியாது. மதன் பாபு சார்லாம் அந்த காரில் வந்துட்டு அந்த கண்ணாடியை திறந்து அவர் கண்ணாடியை பார்த்து தலை சீவுறது, 50 லட்ச ரூபா காரு உனக்கு கண்ணாடியே அப்படின்னு அந்த அந்த மாதிரி டைலாகு, இதெல்லாம் வந்து மறக்க முடியாது. அதுக்கு அப்போ வந்து அந்த வடிவேல் வந்து அந்த இறங்குறது பைக்கில் வந்து நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் தான். ஒரு சின்ன விஷயம், அதாவது என்னென்னா ஸ்க்ரீன் பிளே கதையில் காமெடியே கலந்துருப்பாங்க, காமெடி ட்ராக்குன்னு இல்லாமல் கதையில் காமெடியை கலந்துருப்பாங்க. தட்ஸ் சூப்பராக அமைஞ்சிருக்கும். அதுக்கு வந்து அதான் சொல்கிறேன், இட்ஸ் அ பிளெஸிங். இந்த மாதிரியான கதை வர்றதெல்லாம் வந்து ஒரு 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 100ல் 1% நடக்கும். அவ்வளோ அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே வருது அப்படிங்கிறது அப்படி வந்து அமைஞ்சிருக்கும் அந்த கதை. அதே மாதிரி ஜோதிகாவோட ஆக்டிங்னு அது ஒரு பெரிய செக்மெண்ட்டு. அவங்க வந்து ஒவ்வொரு ஷாட், அந்த ஒரு காஃபி கொடுக்கும்போது அவங்க இது பண்ணுறது, அந்த சலங்கையை பற்றி சொல்கிறது, இதெல்லாம். அதுக்கப்புறம் அவங்க டான்ஸ் ஆடுறது, வினீத்தை பார்த்து அதுக்கப்புறம் வந்து வினீத் தான் அந்த இவங்களுடைய முன்னாள் போன ஜென்மத்தில் அவங்க வந்து காதலாக இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த விஷயத்தை இது பண்ணும்போது இந்த டான்ஸ் வரும். அப்போ தான் பிரபு சார் போயிட்டு ரஜினி சார் வந்து சொல்லுவார், நீ வேணா இன்றைக்கி வந்து அவங்கள வெளியில் கூட்டு போ, சென்னைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார் அப்படின்னாரு. இந்த கூப்பிட்டு பார் அப்படின்னு சொல்லும்போது சந்திரமுகிக்கு வந்து டீசர் தான் சொல்லணும், ட்ரெய்லர் கிடையாது, டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இது ஸ்டில் ஐ ரிமெம்பர், காலையில் 5 மணிக்கு நான் டிவி ஆன் பண்ணி பார்க்குறேன். அந்த டீசர் வந்து ரஜினி சார் இப்படி கை வச்சுருப்பார், அப்படி வச்சுட்டு இருக்கும்போது அப்படி கண்ணடி திறக்கும், ஒரு ஷார்ட் கண்ணடி திறக்கும், திறந்து அந்த சந்திரமுகி அப்படின்னு போடுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு அந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனும் இருந்தது, இது எப்படி இருக்க போகுது, இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒன்று என்னென்னா, ஒரு ஹாரர் ஜானரில் ஆஃப்டர் லாங் டைம் 1000 ஜென்மங்கள்னு நினைக்கிறேன், ரஜினி சார் வந்து இதே மாதிரி ஒரு பேய் படம் மாதிரி ஒரு கான்செப்ட் அதில் அந்த படத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஹாரர் ஜானரில் ரஜினி சார் பண்ணது ரொம்ப ரேர். அதுலேயும் அவர் ஒரு டாக்டராக தான் வருவார், எனக்கு தெரிஞ்சு அதுலேயும் ஒரு கேமியோ. அதுவும் ஆரம்ப காலகட்டத்தில் கதை சுற்றி இருக்கிறது வேறு. அதான் சொன்னேன், இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு டூ சச் எ கேரக்டர். ஒரு ஹீரோவை அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த வகையில் நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரு நல்ல கதை வரணும் அப்படின்னா அந்த கதைக்காக சார் அவங்க தான் சார் மெயின் கேரக்டர், இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரஜினி சார் அதை ஏற்றுக்கிட்டு பண்ணுவார். அது ஏற்றுக்கிட்டு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் நடிக்கிற அந்த போர்ஷனில் எங்கெல்லாம் தூக்கி சாப்பிடணுங்கிறது அவருக்கு தெரியும். அதை எவ்வளோ ஸ்டைலிஷாக பண்ணுறது, 2 ஷாட் வந்தாலும் அது ஒரு ஸ்டைல் வச்சு கலக்குவார். அதில் வந்து சந்திரமுகியில் வந்து கதை அவங்கள சுற்றின வரும். ஆக்சுவலாக ஜோதிகா படம் சந்திரமுகி, இட்ஸ் அ ஜோதிகா ஃபிலிம். அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இஸ் எ கேமியோ அப்பியரன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த கேமியோ அப்பியரன்ஸே கலக்கியிருப்பார், மாஸ் கேமியோ அப்பியரன்ஸாக போயிடும்.
இப்போது படத்தில் வந்து ஜோதிகா வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. இப்படி அந்த இவர் போய் கூப்பிட்டு பார் அப்படின்னு சொன்ன உடனே ஜோதிகா வந்து அந்த கட்டில் பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம சென்னை போகிறோம், போயிட்டு நம்ம தேவையான நகைகள்லாம் வாங்கிட்டு நாளைக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பிரபு சார் டைலாக் சொல்லும்போது ஜோதிகா நான் வரல அப்படின்வாங்க. நான் வரல அப்படின்னோடனே டக்குன்னு திரும்பி, அதான் அந்த ஷாட்டு தான் ஃபஸ்ட்டு அந்த ஃபுல் ஃபேஸ் ஆஃப் சந்திரமுகி. அப்படி திரும்பி ஒரு டயலாக் ஒன்று அடிப்பாங்க. వదలవా నన్ను వదలవా, నువ్వు ఎంత ధైర్యం ఉంటే నా ముందే నిలిచి నాకే చెప్తావు, వాణి చంపి కాల్చి బూడిద చేసి నా పగ తీసుకోకుండా పోతే నా పేరు చంద్రముఖి కాదురా அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டில் அப்படி தூக்குற ஒரு ஷாட் இருக்கும். அது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்னு இப்போ சொல்லுவீங்களா, அந்த மாதிரி தான் அப்படியே சிலுத்துரும். ஏன்னா நடிப்புங்கிறது நம்மளை அறியாமல் அந்த கேரக்டர் உள்ள போய் அந்த கேரக்டர் உண்மைன்னு நம்பி நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், நம்ம மனசில் போய் இறங்கணும். அந்த கதாபாத்திரம் வந்து அப்படி இருக்கும். அதுக்கு வந்து அதே தான் ஆக்ஷனோட முக்கியம் வந்து ரியாக்ஷன். இவங்க அந்த கட்டில் அப்படி தூக்கும் போது பிரபு சார் அப்படி பார்ப்பார், பார்த்ததுடைய ஃபீல் வரணும். ஃபீல் வந்துட்டு இல்லை கங்கா அப்படின்னோன்னா டாப்புன்னு அப்படி அந்த ஷாக்கில் கீழே விடுவாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண ஒரு சீனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் சந்திரமுகியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னே என்னடா அது, நான் யோசிக்கிறேன் தெரியல, தலைவர் வந்து டாக்டராக வர்றாரு, எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலன்னு ஒன்று சொல்லுவாங்க. பாட்டு வந்துருச்சு, காமெடி நல்லா இருக்குது, ரஜினி சார் ட்ராவலாக வர்றாரு, நயன்தாரோட பாட்டு இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனாலுமே இதில் ஒரு தேர்ட் பர்சனாக இருக்காரேன்னு தோணிகிட்டே இருக்கும். அங்கே வந்து ஸ்டோரியில் ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. அந்த வேட்டையன் யார் அப்படின்னோன்னா, அந்த வேட்டையனுடைய வேஷத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து அந்த 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 அட்டையரில் வருவார். அந்த ராரா பாட்டில் ஓ ஓ அப்படின்னா அந்த அந்த இதை கூட்டிகிட்டு நாயெல்லாம் கூட்டி அப்படி கீழே வர்ற ஷாட் ஒன்று, அமேசிங் ஷாட். அதில் வந்து அதான் சொல்லுவாங்க, சூப்பர் ஸ்டார் இஸ் ஆல்வேஸ் அ சூப்பர் ஸ்டார். அண்ட் சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சந்திரமுகி பற்றி ஜோதிகா மேம் சொல்லும்போது சொன்னாங்க, நன் ஆஃப் த ஹீரோஸ் வில் அக்செப்ட். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம், டைட்டில் சந்திரமுகி, நான் ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ யாராவது ஒருத்தர் அக்செப்ட் பண்ண சொல்ல யாருமே பண்ண மாட்டாங்க. நான் உண்மை அதை வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் பண்ணது தான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு. அண்ட் அந்த மாதிரி ஒரு கேடரில், அதாவது என்னன்னா இல்லை சார் நிறைய ஹீரோஸ் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சார், சூப்பர் ஸ்டார் கேடரில் இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது, அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங், ஃபேன் பேஸ் எல்லாமே இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி ஒரு விஷயம் ஒரு தேர்ட் பர்சனாக பண்ணணும் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த சாதாரணமான ஒரு விஷயம்னு நினைக்க முடியாத ஒன்றை அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பார். அதில் வந்து அந்த கிளைமேக்ஸில் வரும்போது அது சொல்லுவாங்க, ஆக்சுவலாக என்னென்னா ராரா பாட்டு போயிட்டுருக்கோம், இந்த ராஜாவுக்கு ஆடுற அந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு, அந்த ஆடுற அந்த பொண்ணு மேலே கண்ணுங்கும் போது அப்படி 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 வச்சுட்டு அப்படி பார்த்துட்டு அப்படி உட்காந்துருப்பார். அந்த ஸ்டைல் தான், அப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பார். உட்காந்துல அப்படின்னு வர, அதாவது காமத்தை கண்ணில் காமிக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து ரஜினி சார் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார். அது ஒரு வில்லனிசம்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்கணும், அது ஹீ ஸ்கோர்ஸ் இந்த லாஸ்ட் 10 minutes பிச்சுட்டாரு. அப்படி வந்துட்டு அப்படி நின்னோடனே அந்த அப்படி பார்த்துட்டு அந்த வினீத்தோட தலையை வெட்டுறதுக்கு முன்னாடியில் அப்படி வந்து நின்றுல லக்க 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 அப்படின்னு வரும். ஓய்யோ, தியேட்ரு எழுந்து கொண்டாடிட்டாங்க. என்ன பர்ஃபார்ம், அதாவதுன்னா நீ பர்ஃபார்மன்ஸ், நீ வந்து ஒரு கமர்ஷியல் கல்ட்டாக காமிச்சு நீ வில்லன் இப்படி இருக்கான்னா அதுக்கு ஈக்குவலாக சூப்பர் ஸ்டார் அந்த பக்கம் வந்து ஹீரோ. ஜோதிகா பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார், நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஆனால் அது எந்த படத்துலையுமே பண்ணல. அதுதான் பியூட்டிஃபுல். அது எந்த வேர்ஷன் ஆஃப் மணிச்சித்திரத்தாலையும் கிடையாது. அதை வந்து டக்குன்னு அப்படி பண்ணுறது இருக்குது, லக்க 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 அப்படின்னு. அதுக்கு ஜோதிகா மறுபடியும் அதே விஷயத்தை அங்கே ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்போது அது வந்து ஒரு இட்ஸ் ஒரு இன்னும் சொல்ல போனால ஒரு பெரிய போட்டி பிட்வீன் 2 ஆக்டர்ஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற நடிகருக்கும் ஜோதிகா என்ற நடிகைக்கும் உள்ள போட்டி தான் அந்த படம். அப்படி ஒரு படம் சந்திரமுகி, சச் அ கிரேட் ஃபிலிம். அந்த படம் வந்து ஒரு பெரிய மாஸ் ஹிட்டு.
ஹியூஜ் பிளாக் பஸ்டர். சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஒரு பெரிய லெவலில் கொடுத்த படம் அது சந்திரமுகி. அண்ட் ரஜினி சாருக்கு பர்சனலாக ஒரு நல்ல ஒரு இது, அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வருஷமாக 1958 பண்ணியிருக்காங்க, ஒரு 50 வருஷமாக அவங்களும் படம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு டைமில் ஒரு நல்ல படம் கொடுத்த ஒரு நல்ல ஃபீலில் ரஜினி சார் இருந்தார். அது படத்தில் ஆடியோ லான்ச்சு தான் அவர் சொல்லியிருப்பார், நான் வந்து பாபா வந்து சரியாக போகல, வந்து அண்ணன் ஆடிட்டாரு அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. நான் வந்து யானை இல்லை குதிரை, யானை கீழே உட்காந்தா எந்திரிக்கிறதுக்கு நேரமாகும், நான் குதிரை சக்குன்னு எழுந்திரும் அப்படின்னார். ஸோ அதனால் வந்து சச்ச பாசிட்டிவ் நோட்டோட வந்த ஒரு படம் சந்திரமுகி. மறுபடியும் அந்த மாதிரி ஒரு படம் அமையுமான்னு தெரியல. அது ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் ஹேப்பன்ஸ் தான். ஆஃப்டர் லாங் டைம் பி வாசு சார் ரஜினி சார் காம்பினேஷன், ஆஃப்டர் லாங் டைம் சிவாஜி ப்ரொடக்ஷன், அது மாதிரி 10 வருஷம் கழிச்சு ஒரு படத்துடைய ரீமேக் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். ஸோ சச் எ கிரேட் ஃபிலிம். அதில் ஜோதிகாவோட ஆக்ஷன், வடிவேல் சாரோட காமெடி, அவங்க 2 பேருக்கும் கலைமாமணி அவார்டு கிடச்சிது. இந்த படம் இது பண்ணும்போது கலைமாமணி அவார்டு கிடச்சிது. அண்ட் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீஎன்ட்ரி. அதாவது ஏன்னா ஏன் வந்து ஒரு தலைவர்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஓகே இவ்வளோ தான் இருக்குது, அவர்கிட்ட இவ்வளோ தான் நடிக்க வரும், இதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் தெரியாது இப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும்போது அடுத்து ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணிவிடுவார். ஜெயிலரில் வந்து அவர் நடிக்கும் போது இல்லை, கிட்டத்தட்ட வந்து பார்த்தா யார் இது பண்ணுவார், ஒரு தாத்தா ரோல். பெரிய பையனுக்கு அப்பா, குட்டி பேரனுக்கு தாத்தா. அந்த ரோல் எடுத்து ஒருத்தர் பண்ணுறாரு, கெத்தாக பண்ணுறாரு. அது கெத்தாக பண்ணிவிட்டு கடைசி ஷாட்டில் இந்த கால் மேலே கால் போட்டுட்டு அந்த சிகாரை தூக்கி அப்படி போடுற ஷாட் ஒன்று இருக்கும். யார் பண்ணுவா அது? சார் என்ன சார் இந்த ரோலில் பெருசாக பண்ண முடியும், இப்போ பாரு சார் அப்படின்னு போட்டு அந்த தீப்பெட்டி அப்படி கேட்ச் பிடிச்சி அப்படி பற்ற வச்சு போட்டு அப்படி வச்சுட்டு அப்படி இழுத்து அப்படி பார்ப்பார். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷாட் அது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று புதுசாக ஏதாவது ஒன்று, அது இவ்வளோதான் ரஜினி, இன்னொரு படி மேலே இருக்காண்ணா. அதான் எனக்கு வந்து இந்த படையப்பா படத்தில் வந்த அந்த டைலாக் தான் இங்கே வரும், இது சும்மா ட்ரெய்லர் தாம்மா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கலையே அப்படின்னு. மெயின் பிக்சர் இன்னும் தலைவர்கிட்ட எவ்வளவோ இருக்குது. அதாவது என்னன்னா வெறும் ஸ்டைல் மட்டும் கிடையாது, சூப்பர் ஸ்டார் இஸ் டு பி எ வெரி கிரேட் ஆக்டர். அவருக்கு ஆக்டிங்கான ஸ்கோப் இருந்தது அப்படின்னா அந்த படத்தில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிடுவார் அவர் வந்து சச் எ கிரேட் திங். ஸோ அதனால் சந்திரமுகி படத்தை பற்றி உங்கள்கிட்ட இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஏதாவது மிஸ் பண்ண விஷயம் வழக்கம் போல் இருக்கும், ஏன்னா நான் ரொம்ப ரசித்த விஷயங்களை, காமனாக இருக்க விஷயங்கள்லாம் உனக்கு சொன்னேன். நான் மிஸ் பண்ண ஒரு விஷயத்த ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் ஒரு திரைப்படத்தை பற்றி மறுபடியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.